சர்வதேச விண்வெளி மையத்தை சென்னையில் மீண்டும் காணலாம் என நாசா தகவல். கிழக்கு தென்கிழக்கு திசையில் நாளை காலை 4:14 முதல் 4:17 மணி வரை தென்படும் என அறிவிப்பு. திருச்சி போலீசாரால் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழகம் அழைத்து வரப்பட்டார். ரயில் மூலம் தமிழகம் வரவழைக்கப்பட்டு பின்னர் காவல்துறை வாகனத்தில் திருச்சிக்கு அழைத்து சென்ற போலீசார். வர்த்தகம் தொடங்கியவுடன் மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 700 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. தேர்தல் தேதி வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பங்குச்சந்தை உயரக்கூடும் என அமித்ஷா அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.